அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தரப்போகிற 5 டிப்ஸ் என்னென்ன பற்றின்னு சொல்லி சொன்னால், PCOS பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். இது நாட்களில் கொமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, கருக்கட்டல் பிரச்சனை. இதால் வர்ற மெயின் பிரச்சனையாக காணப்படுது. அப்போ PCOS இருக்கிறவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், முதலாவது ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்ன்னு சொல்லி சொன்னால் கிழமைக்கு குறைஞ்சது 5 நாள் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் முன்னாலும் எக்ஸசைஸ் பண்ணணும் குறைந்தது. என்ன வகையான எக்ஸசைஸ்? நல்லா நடக்கலாம். அதுவும் நல்லா நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவோம். நல்லா கடுமையாக நடக்கணும். சும்மா பூ போல் நடக்கிறது இல்லை. பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜிம்முக்கு போகலாம். பட் ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் குறைஞ்சது பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இனிப்பு வகைகளை முற்றாவே நிப்பாடிடுங்க. அதாவது நாங்கள் அட்வைஸ் பண்ணுற சாப்பாடுகள் நல்ல நார்ச்சத்துள்ள சாப்பாடாக அட்வைஸ் பண்ணுறது. பழங்கள், பப்பாளி பழம், மாதுளம்பழம், இப்படியாப்பட்ட பழங்கள், கீரை வகைகளை கூட எடுங்க. சரியா? மூணாவது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இன்னும் ஹோமோனல் பேலன்ஸ் இல்லாமல் போகும், குறைக்கப்படும். அப்போ மெடிடேட் பண்ணலாம், கூடலாம். நாலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தூக்கம்ன்றது முக்கியமாக இன்றையமையாது. இந்த நாட்களில் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது. பட் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். குறைந்தது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் நித்திர கொள்ளணும். மெயினாக இந்த தூங்குறதுக்கு முன்னுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்க. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இருக்கிற மாதவிடாய் சைக்கிள், உங்களுக்கு இருக்கிற வேறு ஆக்னி ப்ராப்ளங்கள், PCOSால் வர வேறு ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைரியில் நோட் பண்ணிடுங்க. அது உங்களோட PCOS கண்ட்ரோல் இருக்குதா, வேர்ஸாக போதான்னு மானிட்டர் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ஒரு வயிற்று நடும்போது அதை காட்டுனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் இது டேக்கிள் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான டாபிக். நான் நினைக்கிறேன் இது பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் மிக பிரயோஜனமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.